ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணதக்லேசநாசாய கோவிந்தாய நமோ நமः. நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்கசமனः தும் நமாமி ஹரிம் பரம். கலயே சுந்தராகாரம் சதைக பிரியதர்ஷனம் அஞ்ஞானநாசகம் தேவம் சத்குரும் முரளிதரம். ஸ்ரீஹரயே நமः, ஸ்ரீஹரயே நமः, ஸ்ரீஹரயே நமः. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். லக்ஷ்மி நரசிம்மஸ்வாமி கி ஜெய். பிரகலாத வரதுடி கி ஜெய். பிரகலாதன் 5 வயசு குழந்தையாக இருக்கான். அந்த குழந்தை அந்த குருகுலத்தில் தன் கூட படிக்கக்கூடிய அந்த அசுர குழந்தைகளுக்கு புத்திமதி சொல்லிகிட்டு இருக்கான். மனிதன் என்ன பண்ணணும், மனுஷனாக பிறந்தவன் என்ன செய்யணும். நம்மளாம் சின்ன குழந்தையாக இருக்கோம், அதுக்காக விளையாடிண்டே விளையாடிண்டே புத்தியை டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுப்பா. பக்தி பண்ணணும். யாரை பக்தி பண்ணணும்? பகவானை பக்தி பண்ணணும். யார் அந்த பகவான்? அவன் தான் ஆத்மஸ்வரமாக இருக்கக்கூடியவன். இந்த சரீரத்தை தான் நாம் நினச்சிட்டு இருக்கோம். இந்த சரீரம், அஞ்ஞானிகள் என்ன சொல்கிறானாக்கா, சரீரம்தான் நான், இது எனக்கு சொந்தம், இது என்னுடையது, இது பிறருடையது, இது என் வீடு, என்னோட கஜானா, என் போகங்கள், எல்லா ஐஸ்வர்யம்னு சொல்லிட்டு உட்காண்ட்ருக்கான். சரீரமே நமக்கு சொந்தம் கிடையாது. பிரகலாதன் சொல்கிறான், சரீரமே நம்மளுக்கு சொந்தம் கிடையாது. அவள் சரீரத்தோட பாத்தியப்பட்ட மற்றதெல்லாம் வந்துடுமா, இதுவே அழியக்கூடியது. அப்படிங்கிறப்ப இதோடு சேர்ந்ததெல்லாம் இதுவே சாஸ்வதம் இல்லைங்கிறப்போ இதோட சம்மந்தப்பட்டதெல்லாம் எப்படி சாஸ்வதமாக இருக்க முடியும்? எல்லாத்துக்கும் அழிவு ரொம்ப நிச்சயம் உண்டு இல்லையா? உடனே அந்த குழந்தைகள் கேட்கும் இல்லையா? என்ன கேட்கும்? பிரகலாதா, நீலாம் சொல்கிற வாஸ்தவம் தான், இதெல்லாம் பிராமணர்கள், வேதம் படித்தவர்கள், ஞானிகள், ரிஷிகள், தேவர்கள், இவாளால் தானே பக்தி பண்ண முடியும். நம்மளாம் அசுர குழந்தைகளாச்சே, அசுராளாச்சே, நம்மளாலாம் பண்ண முடியுமா? பண்ணலாம். நீ தேவனாக இருக்கணும் அவசியம் கிடையாதுப்பா, பிராமணனாக இருக்கணும் அவசியம் கிடையாதுப்பா, ஒரு முனிவனாக இருக்கணும் அவசியம் கிடையாதுப்பா. ஆச்சாரமே வேண்டாம், ஆச்சாரசீலம் கூட தேவையில்லை, எந்த அறிவும் தேவையில்லை. நிறையா படிக்கணும், நிறையா புஸ்தகத்தை படிக்கிறது. புஸ்தகத்தை படித்தா பைத்தியம்தான் பிடிக்கும். புஸ்தகத்தை படிச்சுட்டே இருந்தால் பக்தி வந்துடுமா? அந்த எதுக்காக படிப்பே எதுக்கு அப்படின்னாக்கா, பகவானை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காக தான் படிக்கணுமே தவிர, அதை படிச்சுட்டு பகவான் இல்லைன்னு சொல்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்குது? அந்த படிக்கணுங்கிற புத்தியை கொடுத்ததே அந்த பகவான் தானே. இதை படி, அதை படின்னு சொல்கிறதே பகவான் தான். அவன் கொடுக்குற புத்தியினால தான் புத்தியாக வேலை செய்கிறது நம்மளுக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் பகவானை எழுத்துன்ட்டு என்ன பண்ண முடியும் இல்லையா? பகவான் இருக்கிறதுனால தான் சரீரம் ஓடுறது, ஆடுறது, பாடுறது, கூத்தாடுறது எல்லாம் நடக்கிறது. ஒரு பக்தன் எப்படி இருப்பான்னு கேட்டால் அந்த லட்சணத்தையும் சொல்கிறான் பிரகலாதன். ஒரு பக்தன் தன்னை மறந்து கண்கள் நீர் மல்க காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னறிக்கே உய்ப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே. பகவான் நாம என்ன பண்ணுன்னு கேட்டால், காதலோட கண்ணீர் மல்க அவன் நாமத்தை சொன்னாக்க அவன்கிட்ட கொண்டு போய் சேர்த்துரும். ஞானசம்பந்தர் சொல்கிறார். அதனால் இந்த பிரகலாதனும் அதையே தான் இங்கேயும் சொல்கிறான். அதனால் தன்னை மறந்து சில சமயம் கொச்சித்து காயத்தி ஆடுவான், பாடுவான், பாடிண்டே இருப்பான். தன்னை மறந்து ஹரே கிருஷ்ணான்னு கூச்சல் போடுவான். ஏதோ ஒரு கிரகம் பிடிச்ச மாதிரி இருப்பான். இந்த அவஸ்தைகள்லாம் இருப்பான். இந்த அவஸ்தையில் இருக்க இந்த பக்தன் இருக்கானே, பகவானை பற்றியே பாடிட்டு இருக்கான் இல்லையா, அந்த பக்தன் இந்த அஞ்ஞான பந்தத்திலேருந்து விடுபட்டுடுறான். பகவானோட மோட்சத்துக்கு போயிடுறான், பகவான்கிட்டயே போயிடுறான். திருப்பி அவனுக்கு பிறப்பே இருக்கிறது கிடையாது. இந்த ஜீவன் அஞ்ஞானத்தினால தான் என்னது எனக்கு தான் எல்லாம் சொந்தம், நான் தான் எல்லாத்துக்கும் மேலே அப்படிங்கிற புத்தியை வளர்த்துன்னு இருக்கிறதுனால இந்த சரீரமே ஒரு நாள் போகிறது.
அப்புறம் இதோட சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து சாஸ்வதமாக இருக்க போகிறதா? எதுவும் இருக்க போகிறது கிடையாது. அதனால் அந்த பற்றை விடுங்கோ. அசுர குழந்தைகளா, இந்த பற்றை விடுங்கோ. நம்மளாம் அசுராலாக இருக்கவனு பயப்பட வேண்டாம். பகவானை பக்தி பண்ணுறதுக்கு எந்த குலங்கிறது வந்து முக்கியம் கிடையாது. ந தானம், நிறையா தானம் பண்ணால் தான், அதான் தானம் பண்ணால் தான் பிரகலாதா வந்து பக்தி வரும். நான் தானம், தானமே கொடுக்க வேண்டாம்டா குழந்தைகளா, தானமே கொடுக்க வேண்டாம். தபஸ் பண்ணும் பிரகலாதா, தபஸ் பண்ணால் தான் பக்திங்கிறது வரும். ந தபஹா, தபஸும் பண்ண வேண்டாம். அப்புறம் யாகங்கள் நிறையா பண்ணணும் பிரகலாதா, ந யக்ஜியா ந இஜ்யா, யாகங்களும் பண்ண வேண்டாம். அப்புறம் அதனால் நல்லா ஸ்நானம் பண்ணிவிட்டு மடியாக உட்காரணும்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். ரொம்ப ஸ்நானம் பண்ணிகிட்டே இருக்கணும், ஸ்நானம் பண்ணி மடியாக இருக்கணும். அதெல்லாம் ஒன்று. ந சௌச்சம், சௌச்சமே தேவையில்லை. குளிக்கணும் அவசியம், மடியாக இருக்கணும் அவசியம் கிடையாது. பிரகலாதன் சொல்கிறான், இல்லை பிரகலாதா, விரதம்லாம் இருக்கணும், பட்டினி இருக்கணும். விரதம் இருந்தால் தான் பகவானை பார்க்க பக்தி வரும். நான் பிரதானி இன்னும் பிரகலாதன் சொன்ன விரதமும் தேவையில்லைப்பா. ஏன்னா ஹரிஹி அமலையா பக்தியா பிரியதே அந்யத்து விடம்பனம். ஹரிட்ட பக்தி இருந்துட்டா போரும், அதுவே உன்னை காப்பாற்றும். நீ தானம் கொடுக்க வேண்டாம், தபஸ் பண்ண வேண்டாம், யாகங்கள் பண்ண வேண்டாம், ஸ்நானம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம், விரதங்கள் இருக்க வேண்டாம். யாருக்கு கபடமில்லாத பக்தி இருக்கோ, கபடமற்ற அமலையா பக்தியா, ரொம்ப அற்புதமான பதத்தை போடுறார். யாருக்கு நிஷ்காமமான பக்தி இருக்கோ, கபடமில்லாத பக்தி இருக்கோ, அதுக்கு தான் பகவான் சந்தோஷப்படுறாரே தவிர நீ கொடுக்குற தானத்துக்காகவோ தபத்துக்காகவோ ஸ்நானத்துக்காகவோ இதுக்கெல்லாம் பகவான் கிடைக்க மாட்டான். தானம், கர்ணன் மாதிரி யார் தானம் பண்ண முடியும்? மகாபிரபு கர்ணன். என்ன பிரயோஜனம்? பக்தி இருக்கணும் இல்லையா? கிருஷ்ணன் கூப்பிட்றான், இங்கே வந்துடுறான்னு கூப்பிட்றான். நான் வரமாட்டேன், எனக்கு அவன் சோறு போட்டிருக்கான், உப்பு தின்னுருக்கேன், புளி தின்னுருக்கான்னு சொல்லி உட்காந்துருக்கான். தானம் கொடுக்கறதுனால பக்திங்கிறது வராது. நிறையா தானம் பண்ணினான். ந தபஹா, ஹிரண்யகசிபுவே பிரிய தபஸ்வி, அப்படி தபஸ் பண்ணியிருக்கான். என்ன பிரயோஜனம்? ஹரிபக்தி இல்லையே. இஜ்ஜியா யாகம் பண்ணா, 10 தலையை அறுத்து ராவணன் யாகம் பண்ணினான். என்ன பிரயோஜனம்? அவனை காப்பாற்றலையே. ஹிரண்யகசியும் பகவான் கீழ்ச்சி போட்டார், ராவணனையும் தன் பானத்தினால சம்ஹாரம் பண்ணிட்டார். அந்த தபஸ் அவனை காப்பாற்றலை, அவனோட யாகம் அவனை காப்பாற்றலை. கர்ணனுக்கும் பிராணன் தானம் பண்ணானே பிராணன் போகாமல் இருக்கும் இல்லையா? பிராணன் போயிடுத்தே. ஆனால் அந்த தானத்தை கிருஷ்ணார்ப்பணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு நல்ல கதி கிடச்சிது. அது வரைக்கும் அவனுக்கு கிடைக்கல. அப்படியே படுத்து கிடக்கான், ஆன்னு சொல்லி உட்காந்துருக்கான். கிருஷ்ண பரமாத்மா வந்து அவன் தானத்தெல்லாம் குடுறா, நீ பண்ண தர்மத்தெல்லாம் கொடு, எனக்கு அர்ப்பணம் பண்ணுன்னு கேட்டுனதுக்கப்புறம் அர்ப்பணம் பண்ணதுக்கப்புறம் நல்ல கதி கிடச்சிது. நான் சௌச்சம் துன்யா, இப்போ பார்த்தாலும் மடி 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 மடின்னு உட்காந்துருக்கா. மீன் வந்து தீர்த்தத்துலேயே இருக்குது, அதுக்காக நல்ல கதி கிடச்சிரும். அதுக்கு எப்போதும் குளிச்சுட்டே இருக்காது, சதா ஸ்நானம் பண்ணிகிட்டே இருக்கிறது மீன் தான். அந்த மீன் வந்து மோட்சத்துக்கு போனதான் கேள்விப்பட்டதே கிடையாது இல்லையா? அதனால் ஸ்நானம் பண்ணுறதுன்னு எப்போ பார்த்தாலும் நிறைய பேர் பார்த்தேன்னாக்க என் மேலே படாத, நான் மடியாக்கும். இது சுத்தியாக இருக்கோ இல்லையோ, உள்ளே சுத்தமாக இருக்கணும். பகவான் உள்ளே இருக்கணும், அது சுத்தமாக வச்சுக்கணும். அதை விட்டுட்டு வெளியில் புறவேஷத்தில் வந்து குளிச்சிட்டேன்னு சொல்லி அது பிரயோஜனம் கிடையாது, அது கொடுக்காது. விரதம், நிறைய பேர் விரதம் இருப்பா, விரதம் இருந்து நானும் வெளில சொல்லுவா, நான் இன்றைக்கி ஒன்றும் சாப்பிடல தெரியுமா, ஒன்று ஏகாசி வந்துட்டால் போரும்ப்பா, சஷ்டி வந்துட்டால் போரும், நான் சாப்பிடவே மாட்டேன், பழம் கூட சாப்பிட மாட்டேன், தீர்த்தம் கூட குடிக்க மாட்டேன். இதை டாம் போட்டுக்கிறத விரதம் இருக்கிறது, நீ இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சால் போருமே. விரதம் இருக்கிறது உனக்கும் பகவானுக்கு மட்டும் தெரிஞ்சால் போகிறோம், ஊரோடத்துக்கு தெரிஞ்ச அவசியம் கிடையாது. இப்போ விரதம் வந்து புறத்தியாருக்காகனு ஆயிப்பு எடுத்து இல்லையா, அது என்ன பிரயோஜனம் இருக்குது? அது பகவானுக்கு கொடுக்காது. என்ன பிரகலாதன் சொல்கிறான், தபஸோ தானமோ எப்போ சுத்தமாக இருக்கிறதோ, வீட்டை சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருப்பா, வீட்டை க்ளீனாக வச்சுட்டு இருப்பா, ஆனால் உள்ளே அவ்வளோ அழுக்கு இருக்கும். வீடு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் பளிங்கு மாதிரி இருக்கும். என்ன பிரயோஜனம்? 5 ஸ்டார் ஹோட்டல்லேருந்து நல்ல க்ளீனாக தான் இருக்கும், அதனால் அங்கே போய் தபஸ் பண்ண முடியுமா?
மோட்சம் கிடைக்குமா? ஆனால் கோவிலில் பார்த்தா ஒரே குப்பையாக இருக்கிற மாதிரி இருக்கும். பாழடைஞ்சு போயிருக்கும் ஒரு கோவில், ஒரே குப்பையாக இருக்கும். அங்கே போய் ஒரு நிமிஷம் கண்ணை மூடினா பகவான் கிடைப்பான், பகவானோட ரூபம் நிற்கும், தர்ஷனம் கொடுப்பான். அதனால் சுத்தங்கிறது இங்கே முக்கியம் இல்லை, விரதங்கள் முக்கியம் இல்லை. யாருக்கு கப்பட்டமே இல்லாத ஹரிட்ட பக்தி இருக்கோ அதுக்கு தான் பகவான் சந்தோஷப்படுவானே தவிர வெளிவேஷங்க விடம்பனம்ன்றார். அந்நியத்து விடம்பனம். யார் இந்த நாடகம் ட்ராமா போட்டுருக்கா இல்லையா, வெளிவேஷம் போட்டுருக்கா இல்லையா, அதுக்கெல்லாம் பகவான் கிடைக்க மாட்டான். அவர் நிறைய யாகம் பண்ணியிருக்கார், நிறையா பெரிய தபஸ்வி, அவர் நிறைய தபஸ் பண்ணிகிட்டே இருக்கார். என்ன பிரயோஜனம்? பண்ணுற தபஸு இந்த கம்சன் பார்த்தீங்கன்னாக்க அவன் கூட சிகெல்லாம் வச்சுருந்தானா. கம்சன் கூட சிக வச்சு என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் இல்லையே. அதனால் குழந்தைகளா தானம் தேவையில்லை. ந தானம் ந தபோனேஜ்யா ந சௌச்சம் ந விரதானிச்ச பிரியத்தே அமலையா பக்தியா அரீரண்யத் விடம்பனம் சொல்கிறார். அதனால் தானம் தேவையில்லை, தபஸ் தேவையில்லை. அவள் கேட்ட கேள்விக்கு அவனே பதில் அடிக்கிறான். அப்புறம் சொன்ன அசுரர்களா, அதனால் சர்வத்திர ஆத்மவம்யேன எல்லாத்துலேயும் பகவானை பார்த்துண்டு எல்லா இடத்துலையும் சர்வபூதாத்மனி ஈஸ்வரே பகவதே ஹரு பக்திம் குருதகா, எல்லா இடத்துலையும் அந்தர்யாமியாக பகவான் தான் இருக்கான். அவன் இருக்கிறதுனால தான் அப்படிப்பட்ட விஷ்ணு பகவான்கிட்ட பக்தி செலுத்துங்கோ. சர்வபூதாத்மனி எல்லா பூதங்கள்லேயும் அவன் தான் இருக்கான்ப்பா, அந்தராத்மியும் அவன் தான் இருக்கான். சர்வ வல்லமை படைத்தவன், சர்வத்திலையும் அவன் தான் இருக்கான். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறான் பிரகலாதன், தைதேயாக யட்சரஷ்யாம் சே, தைத்தியர்களாகட்டும், திதி புதர்களாக இருக்கட்டும், யட்சர்களாக இருக்கட்டும், ராட்சசர்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், 4வது வர்ணத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், யாரா இடையர்களாக இருக்கட்டும், ககாகா பிரஜௌ ககசகா ககாகா மிருகாகா பாபஜீவாகா, மற்ற பாப பலனையே அனுபவிக்க போகிற ஜீவனாக இருக்கட்டும், எல்லாருமே என்னென்னா யார் பக்தி பண்ணியிருக்காளோ அந்த அச்சுதனை போய் அடைஞ்சிருக்கா. அச்சுதாதாம் கதாகா, அவர்கள் நாராயணோட சாயத்தை அடைஞ்சிருக்காப்பே. எத்தனையோ யக்ஷர்கள், ராட்சசர்கள், பெண்கள் பகவான் அடைஞ்சிருக்காளேப்பா. மீரா கிருஷ்ணனையே பாடிட்டு இருந்தா, துவாரகாதீசனோட போய் கலந்துட்டாளே, பெண்ணுங்கிறதுனால கலக்காமல் இருந்துட்டாளா, கலந்துட்டாளே. காரைக்கால் அம்மையார், ஔவையார், எத்தனை பெண்கள், ஸ்திரீகள், அவெல்லாம் பகவானை போய் அடையலையா? பக்தி பண்ணினா பகவானை அடையலாம். இதெல்லாம் சான்று இல்லையா? அதனால் யாராக இருக்கட்டும், 4வது வர்ணத்தவன் சொல்கிறதுனால அவெல்லாம் இலக்காரமா இல்லையா? நந்தனார் எந்த கோலத்தில் பிறந்தார்? அவர் சிவன் தன்னிக்கிட்ட சேர்த்துக்கலையா? பகவானை போய் அடையலையா? ரங்கநாதர்கிட்ட போய் கலந்தாரே, பாண்டுரங்கன்ட்ட போய் எத்தனையோ பேர் கலந்துருக்காளே. பக்த சரித்திரத்தை பார்த்தா அவ்வளோ இருக்குது. அதனால் பகவான் ஜாதியை பார்க்கறதில்ல, குலத்தை பார்க்கறதில்ல, என்ன வர்ணம்னு பார்க்கறதில்ல, ஆனா பெண்ணான்னு பார்க்கறதில்ல, அவன் ராட்சசனா யட்சனா அதுவும் பார்க்கறதில்ல. ஏன்னா விருத்தராசுரன்கிற ஒரு அசுரன் ஹரியை போய் அடையலையா, பக்தி பண்ணி அடையலையா? சண்டை தான் போட்டுட்டு இருந்தான், ஆனால் கிருதயம் எப்படி இருக்குது? பகவான்கிட்டையே இருந்தது. அந்த விருத்தராசுரனும் நல்ல கதி அடைஞ்சான் இல்லையா? அதனால் எதுவுமே ஒரு தடை கிடையாதுப்பா. யாராக இருந்தாலும் யார் பக்தி பண்ணுறாலும் அவர்கள் பகவானை போய் அடையலாம். கோவிந்தே ஏகாந்த பக்திகே, யார் ஒருவர் கோவிந்தன்ட்ட ஏகாந்தமான பக்தி வச்சுட்டு இருக்காளோ, சர்வத்திர ததேக்ஷணம் யத்து, எல்லா இடத்துலையும் கோவிந்தனை யார் பார்த்துட்டு இருக்காளோ அவர்களுக்கு அதுதான் பெரிய விஷயமாக சொல்லியிருக்கு. ஸ்வார்த்த ஸ்மிருதகா, அதுதான் எல்லாமே கோவிந்தன் தான் அப்படின்ட்டு எல்லாத்தையும் பகவானையாக பார்த்துட்டு பகவான்கிட்டையே பக்தி பண்ணிட்டு இருக்கிறது தான் மகான்களால் சிரேஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணுறார். பிரகலாதன் 5 வயசு குழந்தை அந்த அசுர குழந்தைகளுக்கு அட்வைஸ் பண்ணுறான். ரொம்ப அழகாக சொல்கிறான். இந்த சரீரம்னா என்ன, ஆத்மானா என்ன,
இந்த ஆத்மாவை அடையிறதுக்கு என்ன பண்ணணும், பக்தி பண்ணணும், அந்த பக்தியை எப்படி பண்ணுறது, அது எப்படி வரும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி, ஒரு ஜீவன் சரீரம் தான் நினச்சிட்டு இருக்கிறதுனாலேயே தான் தான் சொந்தம், இந்த சரீரமே அழியக்கூடிய சரீரம், அது மட்டும் இல்லாமல் அதுவே க்ஷணபங்கர் அதுவே க்ஷணம் அழியக்கூடியது, அதுவே சாஸ்வதம் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப அது பாத்தியப்பட்டதெல்லாம் மனைவியோ மக்களோ காரோ பங்களாவோ நிலபுலங்களோ எதுவும் கூட வரப்போகிறது கிடையாது. எல்லாம் நம்ம விட்டு போயிட போகிறது. அப்படிங்கிறப்ப சரீரமே நம்ம கூட வரப்போகிறதுங்கிறப்ப மற்றதெல்லாம் கூட வரப்போகிறதா? அதனால் இந்த அஞ்ஞானத்தை விட்டு நீங்கள் பகவானை சரணம் அடைங்கோ, பகவானை கானம் பண்ணுங்கோ அப்படின்னு பிரகலாதன் அந்த குழந்தைகளுக்கு பக்தி சொல்கிறான். இது பண்ணுறதுக்கு நீங்கள் அவங்கள கேட்குறாங்க, அந்த குழந்தைகள் கேட்குறது, நாங்களாம் அசுராலாக இருக்கோமே, அது ஒரு இது முட்டுக்கட்டையே கிடையாதுப்பா. யாராக இருந்தாலும் சரி பக்தி பண்ணுறதுக்கே தேவனாக தான் பிறந்திருக்கணும், இவனாக தான் இருக்கணும் அப்படிலாம் ஒன்றும் விதிகள்லாம் கிடையாது. யார் வேணாலும் பக்தி பண்ணலாம். பக்தி பண்ணுறதுக்கு அதுவும் தடையே கிடையாது, குலம் ஒரு தடையே கிடையாது. ராட்சசனாக இருந்தாலும் அசுரனாக இருந்தாலும் யக்ஷர்களாக இருந்தாலும் ஸ்திரீயாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பகவானை ஈஸியாக அடையலாம். பக்தி பண்ணினோன்னு சொன்னாக்க கபட்டமற்ற பக்திக்கு தான் பகவான் பார்க்குறான். தானம் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. அதுக்காக தானம் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லலை. தானம் பண்ணுறதுனால பக்தி வருமானாக்க தானம் பண்ணுறதுனால இதுதான் வரும், புண்ணியம் கிடைக்கும். சில சமயம் தானம் அதுக்காக பண்ணாதுங்கன்னு இங்கே பிரகலாதன் சொல்ல இந்த விஷயம் என்னென்னு கேட்டாக்கா, நிறையா தானம் பண்ணால் தான் பக்தி வருமானா அப்படி கிடையாது, அதுக்கு சொல்ல வரான். ஒன்று யாரும் தானம் பண்ணாமலாம் இருந்துடாதீங்க, தானம் பண்ணுங்கோ, அவசியம் பண்ணணும், அன்னதானம் பண்ணுங்கோ. குழந்தைகளுக்கு ஏழை குழந்தைகள் தான் கல்யாணம் ஆகலைன்னா குழந்தைக்கு திருமாங்கலை வாங்கி கொடுங்கோ, கூரைப்படம் வாங்கி கொடுங்கோ. குழந்தை படிக்கிறதுக்கு பைசா இல்லைன்னு சொன்னாக்கா, நம்மள்ட்ட பைசா இருந்ததுன்னு சொன்னாக்கா அந்த குழந்தைக்கு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்காலர்ஷிப் மாதிரி பைசா கொடுங்கோ. தானம் அவசியம் பண்ணணும், தானம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஆனால் இங்கே பக்தியை பற்றி பேசுகிறப்ப இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். தபஸுனாலேயோ தபஸ் பண்ணுறதுனால பகவான் யாருக்கு வேஷமே இல்லாமல் கபட்டமே இல்லாமல் பக்தி யார் ஹைலைட்டாக பண்ணிகிட்டு இருக்காலோ அவர்களுக்கு தான் இந்த பகவான் கிடைப்பான். அதனால் அந்த கோவிந்தன் தான், அந்த கோவிந்தன் எல்லா இடத்துலையும் இருக்கா. அந்த கோவிந்தனை ஏகாக்கிர சித்தத்தோடு எப்போதும் அவனையே தியானம் பண்ணிட்டு பஜனை பண்ணிட்டு இருந்தோன்னு சொன்னாக்க இதுதான் சிரேஷ்டமாக மோட்ச உபாயமாக சொல்லப்பட்டிருக்கு, இதுதான் மகான்கள்லாம் சொல்லின்னு இருக்கா அப்படின்னு சொன்னதும் எல்லா குழந்தைகளும் நாராயண 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 அந்த குருகூலமே பஜனோடமாக போயிடுது. எல்லா அசுர குழந்தைகளும் பார்த்தா ஒன்றுக்கும் ஆனந்த பாஷ்பம் ஏற்படுறது, மேனி சிலிர்க்கிறது, தன்னை மறந்து ஒரு குழந்தைய கட்டிக்கிறான். அந்த அசுர குழந்தைகள் அந்த அசுர குழந்தைகளாக இருக்குது. அசுரத்தனமே இல்லை, எதுட்டையும் அசுராலோட குழந்தைகள் தான். ஆனால் எந்த குழந்தைகிட்ட அசுர குணங்கிறது கிடையவே கிடையாது. எல்லா குழந்தைகளும் என்ன பண்ணுறதுனாக்கா நாராயண 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 சொல்லிகிட்டே உட்காந்துருக்காங்க. பிரகலாதனோட சேர்ந்துட்டு ஒன்று கட்டிக்கிறா, ஆனந்த பாஷ்பம் ஏறுறது. அந்த நேரம் பார்த்து சுக்கராச்சாரியோட பசங்க சண்டாமக்கர்கள் அங்கே வரா. பார்த்தா பஜனை மடமாக இருக்கு. அவளுக்கும் உள்ளூர பக்தி உண்டு. வெளியில் வேஷம், ஹிரண்யகிருஷ்ண வேஷம் போட்டுருக்கா. மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டா கொஞ்ச நேரம் அவனும் தன்னை மறந்து அந்த குரு புத்திரர்களும் அந்த ஆச்சாரியர்களும் கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆட்டு மனசை ஆஹா 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 இதெல்லாம் பக்தி இதெல்லாம் பக்தி அப்படி சந்தோஷப்பட்டுருக்கான். இது பிரகலாதன் பக்தி பண்ணுறப்பயே மிரட்டுற மாதிரி மிரட்டுறாலே தவிர மனசுக்குள்ளே சபாஷ் போடுறா, இவன் தான் எனக்கு ஒழுங்காக இருக்கான், இவனால தான் நல்ல காலம் பிறக்க போகிறதுன்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிறான். ஆனால் வெளியில் வேஷம். உடனே அவளுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் சுதாரிச்சுட்டு அந்த சண்டாமக்கரை சொன்னால் நிறுத்துங்கள் நிறுத்துங்கள் நிறுத்துங்கள், நிப்பாட்டு ஸ்டாப் இட். ஏன் என்ன பண்ணுற எல்லாரும் எல்லாம் பஜனமாக போயிடுத்தே, நிப்பாட்டுங்க அப்படின்னாரு. யாரும் நிப்பாட்டவே மாட்டேன்றா, எல்லாம் பாடிகிட்டே இருக்கா. அவளுக்கு பயம் வந்துடுது. இன்னும் பிரகலாதனை கையை பிடிச்சப்பா, பிரகலாதா நாங்கள் கொஞ்ச நாளைக்கு இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரகலாதனை தர இழுத்துட்டு வந்தான். ஹிரண்யகிரிசிக்கு நிப்பாட்டிட்டு அந்த குருபுத்திரர்கள் சொல்கிறா, இது மாதிரி உங்கள் பையன் பஜனை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த பாடசாலை குழந்தைங்க அத்தனை பேரையும் பஜனை பண்ண வச்சுட்டான்.
அந்த குழந்தைகளுக்கெல்லாம் நாங்கள் வந்து சாதாரண வாய்ப்பாடு 1 + 1 2ன்னு சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அந்த மட்ட சாம்பிராணிகள் ஒரு பயலுக்கு அது ஏறவே மாட்டேங்குது. நானும் வந்து ஒரு வருஷமாக 1 + 1 = 2ன்னு சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். அந்த குழந்தைங்களுக்கு அது ஏறவே மாட்டேங்கிறது. ஆனால் பிரகலாதன் நாராயணான்ற எல்லாம் நாராயணனாக தான் சொல்லிகிட்டு இருக்கான். இது வந்து அவனுக்கு இயற்கையாகவே இருக்க, யாரும் சொல்லி கொடுத்து வந்ததில்லை. வந்து பஜனை மடமாக்கி விட்டான் பாடசாலையை. எல்லா குழந்தைகளும் பகவான் நாம சொல்லிகிட்டு இருக்கு. அதுமாதிரி இந்த குழந்தைய எங்களால் வச்சிக்க முடியாது, நீங்களே பார்த்துங்கோ அப்படின்னதும் ஹிரண்யகசிபுக்கு கோபம் வந்துடுது. கோபம் வந்து கேட்குறான், என்னடாடே நான் ஒரு ஈஸ்வரன், என்னை விட்டுட்டு யார் நம்ம குல துரோகியாக இருக்காரோ, குல விரோதியாக இருக்கக்கூடிய பகவான் விஷ்ணுவை போயிட்டு நீ பகவான் பகவான் சொல்லிகிட்டு இருக்க. எல்லா தேவர்களும் நான் கண்ணை சச்சா பயப்படுறா, என் புருவ நெரிசலை பார்த்தால எல்லாம் நட்டுங்குவா. அப்பப்போ என் சொல்கிறத கேட்டுட்டு உட்காண்டிருக்கா. யாராக தான் இருக்கட்டும் எல்லாரும் எனக்கு பயந்துட்டுருக்கா. நீ பொடி பய, சின்ன பய, வாண்டு, நீ கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் என்ன பண்ணிட்டு இருக்க, பகவான் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. நீ பஜனை பண்ணது மட்டும் இல்லாமல் எல்லா குழந்தையும் கெடுத்து வர வச்சுருக்க. என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில்? யாரா சொல்லி கொடுத்தா? பகவானை பற்றியே பாடிட்டு இருக்க. எங்கடா இருக்க அவன்? நான் ஒருத்தன் இருக்கேன், நான் தான் பகவான், என்னை விட்டு அவனு சொல்லிட்டு இருக்கியே அப்படின்றதும் பிரகலாதன் கொஞ்சம் கூட கவலையே படலை. கவலையே படாமல் அந்த பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கான்ப்பா அப்படின்னு மேற்கொண்டு சொல்ல வரான். அதை நாளைக்கு பார்க்கலாம். லட்சுமி நரசிம்ம சுவாமிக்கு ஜெய். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.